நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். சாப்பிடுமா? வேண்டாம் பாட்டி, எனக்கு பசிக்கல. அந்த ராட்சசி கிட்ட அடி வாங்கறதுக்காகவாவது உன் உடம்புல தெம்பு வேண்டாமாமா? சாப்பிடுறா கண்ணு, சாப்பிடு. இந்த சாப்பிடு ஒரு வாய். எங்க அம்மா சாகும் போதே நானும் செத்திருந்தா எந்த கஷ்டமும் இருந்திருக்காதுல்ல பாட்டி. என்ன பாப்பா இது? பிறந்த நாள் அதுவுமா இப்படி நம்ம பேசுவாங்க? போங்க பாட்டி, இங்க கடந்து தினம் தினம் சாகிறதுக்கு ஒரேடியாவே செத்துருக்கலாம். அப்படிலாம் சொல்லாத பாப்பா. பொதுவா ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல கஷ்டப்பட்டா புகுந்த வீட்டுல ராணி மாதிரி இருப்பான்னு சொல்லுவாங்க. இந்த சாப்பிடு. நீ வேணா பாரு, நீ இங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நீ போற வீட்டுல உன்னை அந்த குடும்பமே உள்ளங்கையில வச்சு தாங்க போறாங்க பாரு. உனக்கு கிடைக்க போற புருஷன் மாதிரி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கன்னு பொறாமப்படுற அளவுக்கு சந்தோஷமா இருக்க போற. நீங்க வேற சும்மா இருங்க பாட்டி. என் வாழ்க்கையில அப்படிலாம் எதுவுமே நடக்காது. எனக்கு அந்த நம்பிக்கையே இல்ல. இந்த நரகத்துல கடந்து இப்படி சாகணுங்கிறது என்னோட விதி. என்னம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இத பாரு, உனக்குன்னு ஒருத்தன் வருவான். ராஜராஜ குதிரையில வந்து ராணிய தூக்கிட்டு போன மாதிரி உன்னை இங்க இருந்து தூக்கிட்டு போக கண்டிப்பா ஒருத்தன் வருவான். தூக்குடா. ஓ, இழுத்துக்கிட்டே போகாதடா. வாணா வாணா, பாத்து போ. அப்பா என்ன பாத்து பாத்து. தர்மா தர்மா தர்மா, சீக்கிரம் சாம்பார் பொடி கொடுப்பா. பருப்பு அடுப்புல வச்சிட்டு வந்திருக்கேன். வந்துட்டேங்க. இந்த சீக்கிரம் கொடு. இந்தாக்கா. அக்கா காசு. சாம்பாரை தாளிச்சிட்டு வந்து தரேன். வரும்போது அப்படியே சாம்பார ஒரு கிண்ணத்துல போட்டு எடுத்துன்னு வந்துரு. இவரே ஓசில கொடுத்து விட்டுறாரு. ஏய், ஆமாமா, இன்னைக்கே யூனிஃபார்ம் வாங்கணுமா? 3500 ரூபாய் கட்டணுமா? ஒரு நிமிஷம்டா, தம்பி கடையில கூட்டமா இருக்கு, திரும்ப கூப்பிடுறேன். சொல்லுங்கண்ணே. 1/2 கிலோ அரிசியும் ஒரு பாக்கெட் கோதுமை மாவு கொடுப்பா. இந்தாங்க. 90 ரூபாக்கா. செல்வனே, வந்தது வந்தா கடையை கொஞ்சம் பாத்துக்கணே. அந்த டீ குடிச்சிட்டு வந்துடுறேனே. நீ போயிட்டு வந்துருமா, நான் பாத்துக்கிறேன். சரி சரி. இந்த பேர் என்ன கேட்டீங்க? அவ்வளவுதாப்பா. போயிட்டோம். $600, 400, 3400 போதும். தோனி அண்ணே, அண்ணன் அர்ஜென்டா ஸ்கூல் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. தர்மா வந்தா சொல்லிரு. சொல்றேன். சரி. ஒரு ஷாம்பு பாட்டிலும் ஒரு மருந்து பாக்கெட்டும் கொடுங்க. அக்கா கொஞ்சம் தள்ளிங்க. என்னடா அண்ணன் போயிட்டாரா? போயிட்டாரு. சரிக்கா, உங்களுக்கு என்ன வேணும்? 5 முட்டை கொடுப்பா. 5 முட்டையா? என்ன சார் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல சார். இந்தமா, நான் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வர போய் ஆகணும். அது இல்ல சார், நான் தனியா ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே 1000-2000 செலவாகும்.
பொண்டாட்டியை வேற கூட்டிட்டு போகணும். கண்டிப்பா 3000 ரூபாய் ஆயிடும் சார். சரிங்க சார், நான் பாக்குறேன். என்னண்ணே டீ குடிக்கணும் போல இருக்கா? ஏய் சும்மா இரு. அண்ணே சொல்லு தர்மா. வந்தது அந்த கொஞ்ச நேரம் உட்காந்துரு, நான் இங்க போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேண்ணே. போடா, போய் குடிச்சிட்டு வா. சரி சரி வந்துடுறேன். அண்ணே ரொம்ப டீ குடிக்காதீங்க, அது உங்க உடம்புக்கும் நல்லது இல்ல, உங்களுக்கும் நல்லது இல்ல. ஒழுங்கா வேலை பார்க்கலன்னா அப்புறம் உனக்கு அது நல்லது இல்ல, பாத்துக்க. எனக்கு நல்லது இல்லையா? ரூபாய் போதும். தோனி அர்ஜென்ட்டா ஹாஸ்பிடல் போனா தர்மா நான் வந்தா சொல்லிடணும், அதான் நானே. அதே தான்டா. சொல்லிடுறேன், போயிட்டு வாங்க. இந்தக்கா அண்ணன் கிளம்பிருச்சா? அதுல என்ன இருக்கு போ? சமாடா. வா. எல்லாரும் கல்லால பணம் இருந்தாதான் சந்தோஷப்படுவாங்க. நீ என்னன்னா கல்லால பணம் இல்லனா தான் சந்தோஷப்படுற. ஏன்னா உன்னால என்ன சொல்றதுனே தெரியலனே. டேய், அவங்க எல்லாம் என்ன மூணாவது மனுஷங்களா? என் அண்ணனுங்கடா. இப்படியே பேசிக்கிட்டே இரு, எல்லாம் உனக்கு ஒரு பொண்டாட்டி வர வரைக்கும் தான். அவங்க வந்துட்டாங்கன்னா இப்பெல்லாம் அடிக்கடி டீ எல்லாம் குடிக்க விட மாட்டாங்க. அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம்டா. ஐயோ அண்ணி எங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, வந்து எங்க அண்ணனை காப்பாத்துங்க. பார்வதி, 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 இதோ வந்துட்டேன் சித்தி. பார்வதி. சித்தி சொல்லுங்க. உங்க அப்பா வீடியோ கால் பண்றேன்னு சொன்னாரு, போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வா. சரி. டேய் தோனி, அரிசி முட்டையை போட்டியாடா? போட்டாச்சு. என்ன தர்மா, காபி குடிக்க கூட உள்ள வர மாட்டீங்களா? நான் தான் எடுத்துட்டு வரணுமா? சரிம்மா கோச்சிக்காத, வாமா. எடுத்துக்க. அப்படி ஃபேன் கடியில உட்காரு. அண்ணா தானே, நீ எடுத்துக்கோ. இதுல உட்காரு. இந்தடா. ஐயா டெய்லி காப்பியா? ஒரு ஃபலூடா ஃப்ரூட் சாலட் எல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும். இவர் ஃபாரின்ல வேலை பார்க்கறாரு, இவருக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு. டேய், என்னடா கல்லா காலியா இருக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா, காலையில இருந்து என்னன்னு தெரியலம்மா, வியாபாரமே பெருசா இல்ல. டேய், நான் அம்மாடா, எனக்கு ஒண்ணுக்கு 2 தடவை காது குத்திட்டாங்க, நீ ஒண்ணு புதுசா குத்த வேணாம். டேய் தோனி, இவன் அண்ணன் வந்துட்டு போனானுங்களா? அதெல்லாம் கரெக்டா வந்து காசு எடுத்துட்டு போயிட்டாங்கம்மா. டேய், அவனை ஏன்டா மறக்கிற? காலையில இருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறது நீயே, அவனுங்க நோகாம வந்து காசு எடுத்துட்டு போவானுங்களா? இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், நல்ல கைய கால உடைச்சு அடுப்புல வைக்கிறேன். அம்மா, நான் என்ன ரோட்ல போறவங்களுக்கா பணத்தை கொடுக்குறேன்? என் அண்ணனுங்களை தானம்மா எடுத்துக்க விடுறேன். என்கிட்ட இந்த கடையை கொடுக்கும்போது நீ என்னம்மா சொன்ன? இந்த கடையினால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அண்ணன்களை நீ தாண்டா கொஞ்சம் அனுசரிச்சு பாத்துக்கணும் தர்மான்னு சொன்னல்லம்மா. டேய், நான் குடும்பம் பிரிஞ்சிட கூடாது, எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன்டா. அதுக்காக அவனுங்களுக்கு நீ மட்டும் தான் இப்படி உழைச்சு கொட்டணும்னு நான் சொல்லல. இது நம்ம கடை தானம்மா, நான் என் அண்ணனுங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? டேய், அவனுங்க தாண்டா உனக்கு அண்ணனுங்க, நீ அவனுங்களுக்கு அண்ணன் இல்ல. அம்மா, யாருக்கிட்ட இருக்கோ அவங்க செய்ய வேண்டியதானம்மா. நாளைக்கு நான் இல்லேன்னு போய் நின்னா என் அண்ணங்க எனக்கு செய்ய மாட்டாங்களா? கண்டிப்பா செய்ய மாட்டானுங்கடா. அவனுங்க தேவைக்குதான் நீ இருக்கே தவிர உன் தேவைக்கு அவனுங்க இல்ல, வந்து நிக்க மாட்டானுங்க. இன்சூரன்ஸ் பணத்தை பங்கு போடுறத பத்தி பேசினப்ப நீ தானே கேட்ட? அப்படி இருக்கிறவனுங்க உனக்கு வந்து செய்வானுங்களா? அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, என் அண்ணன்க எனக்காக வந்து நிப்பாங்க, எனக்காக எதுனாலும் செய்வாங்க. இப்படியே நம்பி நம்பி அள்ளி அள்ளி குடுத்துட்டு உன்னை நடு ரோட்ல தான் நிறுத்துவானுங்க. இங்க பாருடா, அம்மா சொல்றேன், கொஞ்சமாச்சும் பொறுப்பா இருந்து பொழைக்கிற வழிய பாரு. அம்மா, என் அண்ணங்கள்லாம் என்கிட்ட என்ன ஊதாரித்தனம் பண்றதுக்காக பணம் வாங்கிட்டு போறாங்க. செல்வா அண்ணன் பிள்ளைங்களோட படிப்பு செலவுக்காக பணம் கேக்குது. ராஜதுரை அண்ணன் உனக்கே தெரியும், கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகி இன்னும் அவங்களுக்கு குழந்தை இல்ல, அதனால அவங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக பணம் கேக்குறாங்க. ஏமா, இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட அண்ணனுங்களுக்கு நான் உதவி செய்யாம இருந்தா எப்படிமா? டேய் தர்மா, நானும் உங்க அப்பாவும்
கூட பிறந்தவங்க செஞ்ச துரோகத்தை அனுபவிச்சவங்க. அந்த வலி இன்னைக்கு வரைக்கும் போல. நாங்க ஏமாந்து நின்ன மாதிரி நீயும் ஏமாந்துருவியோனுதான் என் நெஞ்சு அடிச்சுக்குதுடா. அம்மா அதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. என் அண்ணங்கெல்லாம் தப்பு பண்ண மாட்டாங்க, தப்பானவங்களாவும் இருக்கவும் மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. என்னதான் வசதி இருந்தாலும் நீங்க பக்கத்துல இல்லன்னு அவ ரொம்ப ஏங்கி போயிருக்கா. அதனாலதான் அவ அந்த மாதிரி பேசுறா. என்ன தங்கம், சித்தி சொல்றது சரிதானே? இந்த அப்பா பேசுறாங்க, பேசு. ஆமாப்பா, நீங்க பக்கத்துல இல்லையேன்னு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அப்படின்னா அப்பா உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? என்னன்னு கெஸ் பண்ணு பாப்போம். என்னதுப்பா? அப்பா இன்னும் 2 daysல அங்க வரப்போறேன். எல்லாம் நல்லபடியா தான் முடியும். அப்பா நிஜமாவா? ஆமா, இன்னும் 2 நாள் தான். அப்புறம் அப்பா வந்து உன் கூட தான் இருக்க போறேன். ஃபாரின் பிரான்ச் எல்லாம் பாத்துக்க ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுடா. அதனால இனிமே அப்பா அங்கேயே தான் இருப்பேன். ஹே, என்னடா எமோஷனல் ஆயிட்டியா? அப்பா இன்னொரு குட் நியூஸ் சொல்லவா? சொல்லுங்க. அப்பா உனக்கு ஒரு மாப்பிளையும் பார்த்திருக்கேன். பெரிய பிசினஸ் மேனோட பையன். நான் வந்த உடனே கல்யாண வேலையை ஆரம்பிக்க போறோம், அவ்வளவுதான். என்ன பாரு, வெக்கமா? இங்க பாருடா, என் பொண்ணுக்கு வெக்கப்படலாம் தெரியுமா? போங்க, கிண்டல் பண்ணாதீங்க. சரி சரி, போன விக்ரம் கிட்ட கூட. மாமா சொல்லுங்க மாமா. விக்ரம், பார்வதி பேர்ல அவ அம்மா 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சா. அது இன்னைக்கு 10 கோடியா மாறி நிக்குது. இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.